ஹலோ கைஸ், வணக்கம். வெல்கம் டு சக்சஸ் ரூல்ஸ். நான் உங்கள் கார்த்தி. லோன் வோல்ப்ஸ் இந்த வகையான ஆட்கள் ரொம்பவே ரேராகவும் அதே சமயம் அதிக சக்தி வாய்ந்த குணங்கள் கொண்டவங்களாகவும் இருப்பாங்க. லோன் வோல்ப்ஸ் அப்படிங்கிறவங்க யாருன்னா, இவங்க ரொம்ப சுதந்திரமானவங்களாகவும் அண்ட் செல்ஃப் சஃபிஷியண்டா, அதாவது எப்பவுமே போதும் அப்படிங்கிற உணர்வோட இருப்பாங்க. அண்ட் இவங்க எந்த செயல் செஞ்சாலும் அது தானே செய்யணும் அப்படின்னும் அண்ட் அதே மாதிரி இந்த சொசைட்டியோட தொடர்புல இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் கொஞ்சம் கூட இல்லாதவங்களா இருப்பாங்க. அண்ட் இன்ட்ரோவர்ட் பர்சன் கிட்டையும் லோன் வோல்ப் பர்சன் கிட்டையும் இருக்கக்கூடிய வேறுபாடு என்னன்னா, இவங்க ரெண்டு பேருமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி குணங்கள் படைச்சவங்களா இருந்தாலும் இவங்க ரெண்டு பேருமே ஈக்குவலான ஆளுங்க கிடையாது. ஏன்னா லோன் வோல்ப் பர்சன் நிச்சயமா ஒரு இன்ட்ரோவர்ட் பர்சனா இருக்கிறதுக்கு 100% வாய்ப்பு இருக்கு. ஆனா எந்த ஒரு இன்ட்ரோவர்ட் பர்சனும் ஒரு லோன் வோல்ப் பர்சனா இருக்கவே முடியாது. ஏன் அப்படின்னா, ஒரு இன்ட்ரோவர்ட் பர்சன் அவங்களுக்கு வேணுங்கிற விஷயத்த அவங்களோட சொந்த நேரத்தை பயன்படுத்தி எடுத்துக்கிறாங்க. அண்ட் அதுக்காக இவங்க மற்றவங்களோட சோசியலா பழகுறதுல இன்ட்ரெஸ்ட் இல்லாதவங்களெல்லாம் அர்த்தம் இல்லை. இவங்க சின்ன குரூப் ஆஃப் பீப்புளோட தான் இவங்க இன்ட்ராக்ட் பண்ணணும்னு விரும்புறாங்க. அண்ட் அதையும் ரொம்ப காலத்துக்கு தொடர்ந்து வச்சுக்கணும்னு இவங்க ஆசைப்படுறதே இல்லை. பட் ஒரு லோன் வோல்ப் பர்சன் மற்றவங்க கூட ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்றதுலையும் மற்றவங்க நம்மளை அங்கீகரிக்கணும் அப்படிங்கிற விஷயத்துல இவங்க ரொம்பவே குறைஞ்ச ஆர்வம் கொண்டவங்களா இருப்பாங்க. அண்ட் இவங்க எப்படின்னா, பேசிக்கலி ரொம்பவே டீப்பான ஒரு இன்ட்ரோவர்ட் பர்சன் சொல்லலாம். அண்ட் இவங்களோட சொந்த வாழ்க்கையில ஒரு பணக்காரனாவோ இல்ல மற்றவங்களோட சோசியலா இன்ட்ராக்ட் பண்ணணுங்கிறதுல ரொம்பவே குறைஞ்ச ஆர்வம் கொண்டவங்களா இருப்பாங்க. ஆனா அதுக்காக இவங்க ஒன்றும் சொசைட்டிக்கு எதிரானவங்களோ இல்ல மற்றவங்களுக்கு கெடுதல் நினைக்கிறவங்களாலாம் இல்ல. இவங்க ஜஸ்ட் தனியா இருக்கணும்னு, அது ஆணா இருக்கலாம் பொண்ணா இருக்கலாம், இப்படி யாரா இருந்தாலும் அவங்க கிட்ட இருந்த சேஃப் ஜோன்ல இருக்கணும்னு நினைக்கிறவங்க தான் இந்த லோன் வோல்ப்ஸ். சரி வாங்க, லோன் வோல்ப் கிட்ட இருக்கக்கூடிய இந்த 10 அறிகுறிகள் உங்ககிட்டயும் இருக்கா அப்படிங்கிறத வீடியோக்குள்ள போய் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்பர் 1, யூ ஆர் செல்ஃப் சஃபிஷியன்ட். நீங்க எந்த ஒரு செயலை செஞ்சாலும் அதை ஒரு குரூப்பா செய்யறதை விட நீங்க தனியா செய்யணும்னு தான் ஆசைப்படுவீங்க. அண்ட் இந்த ஒரு குணம் இன்ட்ரோவர்ட் பர்சனுக்கும் பொருந்தும். அதே சமயம் ஒரு லோன் வோல்ப் பர்சனுக்கு செல்ஃப் சஃபிஷியன்டா, அதாவது தனியா செயல்படணுங்கிறது இன்ட்ரோவர்ட் பர்சனை விட ரொம்பவே அதிகமா இருக்கும். ஏன்னா பேசிக்காவே லோன் வோல்ப் பர்சனுக்கு சோசியலா இன்ட்ராக்ட் பண்ணணுங்கிற தேவை கொஞ்சம் கூட இருக்காது. அண்ட் இவங்க எந்த ஒரு ஈவெண்ட்ல கலந்துக்கிட்டாலும் அதுல ரொம்ப ரேரா தான் இவங்க என்ஜாய் பண்ணுவாங்க. ஏன்னா இவங்களோட ஓன் பிளேஸ்ல இருக்கிறத விட ஒரு கூட்டத்தோட இருக்கும்போது அவங்க ரொம்பவே சலிப்பாகவும் தனிமையா இருக்கிறதா இவங்க ஃபீல் பண்ணுவாங்க. அண்ட் உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இவங்க ஒரு பார்ட்டிக்கு போனாலும் கூட அங்க இருக்கிற எல்லாருமே சகஜமா பழகிட்டு இருந்தாலும் இவங்க மட்டும் ஏதாவது ஒரு மூலையில தனியா போய் உட்காந்துக்கிட்டு இவங்களோட எண்ணங்களுக்குள்ளதான் மூழ்கி இருப்பாங்க. நம்பர் 2, யூ ஆர் வெரி ஸ்கெப்டிக்கல். நீங்க யாருக்கிட்டையுமே அவ்வளவு வெளிப்படையா பேசவே மாட்டீங்க. இன்னும் கரெக்டா சொல்லணும்னா, உங்களோட சின்ன உலகத்துல நீங்க யாரையுமே அவ்வளவு சீக்கிரமா அலோ பண்ண மாட்டீங்க. அண்ட் உங்களை பத்தின விஷயங்களை உங்களை சுத்தி இருக்கவங்ககிட்ட சொல்றதுக்கு முன்னாடி 1க்கு 2 முறை நீங்க யோசிப்பீங்க. ஏன்னா ஒரு லோன் வோல்ப் அப்படிங்கிறது தன்னைத்தான் நம்புமே தவிர மற்றவங்களை அவ்வளவு ஈஸியா நம்பாது. பட் இப்படி மற்றவங்களை எப்பவுமே நம்பாம இருக்கிறது அப்படிங்கிறதும் அவ்வளவு நல்ல விஷயம் இல்ல. ஏன்னா நேர்மையான எண்ணம் கொண்டவங்க ஸ்டில் இந்த உலகத்துல இருக்கதான் செய்யறாங்க. அண்ட் அதே சமயம் உங்ககிட்ட இருக்கக்கூடிய இந்த சந்தேக உணர்வு மற்றவங்க செய்யற துரோகத்துல இருந்தும் ஏமாற்றத்துல இருந்தும் உங்களை இது காப்பாத்துது. மோரார்லெஸ் இந்த பண்பு உங்களுக்கு நல்லதையும் செய்யுது. ஏன்னா எல்லாத்தையும் விட உங்களோட வாழ்க்கையை உங்களுக்காக தான் நீங்க வாழுறீங்க. அண்ட் பாதுகாப்பா இருக்கிறது அப்படிங்கிறது நீங்க மத்தவங்க கிட்ட இருந்து அதிகமா எதிர்பார்க்காம இருக்கிறது மட்டும் இல்ல, உங்களோட சந்தோஷத்துக்காக மத்தவங்களை டிபெண்ட் பண்ணாம இருக்கிறது தான். நம்பர் 3, யூ ஆர் வெரி இண்டிபெண்டன்ட். லோன் வோல்ப் பர்சன் அவங்களோட உள்ளுணர்வை மட்டும் நம்புறதுனால தான் இவங்க மத்தவங்க தன்னை அங்கீகரிக்கணும் அப்படின்னு இவங்க எதிர்பார்க்கிறதே இல்ல. அண்ட் நீங்க ஒரு 100% லோன் வோல்ப் பர்சனா இருக்கீங்கன்னா கண்டிப்பா நீங்க ஒரு குரூப் ஆஃப் பீப்புளோட அட்டாச் ஆகணும்னோ இல்ல அவங்க கூட சேர்ந்து பயணிக்கணும்னு நீங்க நினைக்கவே மாட்டீங்க. அண்ட் நீங்க உங்களுக்கும் உங்களோட குடும்பத்துக்கு மட்டும்தான் கரெக்டான ஆளா இருப்பீங்க. அண்ட் இதனாலதான் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் உங்களை பாராட்டணுங்கிறதுக்காகவோ இல்ல மத்தவங்க கவனத்தை நீங்க ஈர்க்கணும் அப்படிங்கிறதுக்காகவோ எந்த ஒரு வேலையுமே செய்ய மாட்டீங்க. அண்ட் அதே மாதிரி நீங்க பாப்புலாரிட்டி ஆகணுங்கிறதுக்காகவோ இல்ல மத்தவங்க உங்களை வாலிடேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவோ உங்களோட பிஹேவியரையோ இல்ல ஹாபிஸையோ நீங்க மாத்திக்கவோ இல்ல புதுசாவோ ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கவே மாட்டீங்க. ஏன்னா எப்பவுமே உங்களோட லைஃப்ல யாரா இருந்தாலும் அவங்க உண்மையானவங்களா மட்டும்தான் இருக்கணும்னு நீங்க ஆசைப்படுவீங்க. அண்ட் இதனாலதான் மத்தவங்களுக்காக நம்மள நாமளே மாத்திக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறதே இல்ல. அண்ட் உங்களை மாதிரியே இன்ட்ரெஸ்ட் அண்ட் தாட்ஸ் இருக்கவங்களோட மட்டும்தான் நீங்க உங்களோட டைமை அதிகமா ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. நம்பர் 4, யூ ஆர் பிரைவேட் பர்சன். உங்களோட உலகம்ங்கிறது ரொம்பவே தனிப்பட்டதாகவும் உங்களுக்குன்னு தனி உரிமை கொண்டதாகவும் இருக்கும். அண்ட் உங்களோட அந்த உலகத்துல நீங்க யாரையுமே அவ்வளவு சீக்கிரமா நீங்க அலோ பண்ண மாட்டீங்க. அதையும் மீறி யாராவது உங்களோட லைஃப்ல உள்ள வர பாக்குறாங்க அப்படின்னா அந்த மாதிரி நேரத்துல உங்களை நீங்களே காப்பாத்துக்கணுங்கிறதுக்காக நீங்க
நீங்க ரொம்பவே டஃப்பான ஒரு ஆளா பிஹேவ் பண்ணுவீங்க. அண்ட் இதுதான் இன்ட்ரோவர்ட் பர்சனுக்கும் லோன்வர்ட் பர்சனுக்கும் இருக்கிற இன்னொரு பிக் டிஃபரன்ஸ். அண்ட் இன்ட்ரோவர்ட்ஸ் பெரும்பாலும் மற்றவங்க கிட்ட நோ சொல்றதையோ இல்ல மற்றவங்க கிட்ட இருந்து பிரைவசி மெயின்டைன் பண்றது அப்படிங்கிறது ரொம்பவே கஷ்டம். ஆனா ஒரு லோன்வர்ட் பர்சன் அவங்க குழப்பமா இருந்தாலும் சரி இல்ல மற்றவங்க தங்கள்கிட்ட அநாகரிகமா நடந்துகிட்டாலும் கூட நீங்க யாரையுமே அவ்வளவு சீக்கிரமா வெளிப்படையா வேணாம்னு ஒதுக்குறதே இல்ல. ஏன்னா மற்றவங்களுக்கும் பிரைவசி இருக்கு, அவங்களுக்கும் தனி உலகம் இருக்கு அப்படிங்கிறத நீங்க மதிக்கிறதுனால. அண்ட் இதனாலதான் நீங்க மற்றவங்களோட வாழ்க்கையில டிஸ்டர்பன்ஸ் ஆவோ இல்ல அவங்களோட அமைதியை கெடுக்கிறதோ இல்ல. நம்பர் 5, யூ ஹேவ் an intrinsic motivation. இது லோன்வர்ட் பர்சனாலிட்டி இருக்கக்கூடிய இன்னொரு சக்தி வாய்ந்த பண்பு. நீங்க உங்களோட உள்ளுணர்வுல இருந்து வரக்கூடிய மோட்டிவேஷனை மட்டும்தான் நம்பி இருப்பீங்க. அதாவது சொசைட்டியில மற்றவங்க மெஜாரிட்டியா ஏதோ ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பத்தியெல்லாம் உங்களுக்கு எந்த அக்கறையுமே இருக்காது. அண்ட் இன்னும் கரெக்டா சொல்லணும்னா நீங்க ஒரு வேலையை செய்றீங்க இல்ல ஏதாவது ஒரு டார்கெட்டை ரீச் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அதுல உங்களோட சொந்த திருப்தி மட்டும்தான் முக்கியம்னு நினைப்பீங்களே தவிர பாராட்டு பணம் பரிசு அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி வெளியில கிடைக்கிற ரெகக்னேஷன்ல எல்லாம் உங்களுக்கு விருப்பமே இருக்காது. நீங்க ஏதாவது சாதிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அதுல உங்களோட வேலையை பத்தி நீங்க நல்ல விதமா ஃபீல் பண்றதையும் அதனால இந்த உலகத்துல ஏற்படக்கூடிய பாசிட்டிவ் இம்பாக்ட் என்ன அப்படிங்கிறத பார்க்கணும்னு தான் நீங்க ஆசைப்படுவீங்க. அடுத்ததா நம்பர் 6, யூ ஆர் ஹைலி இமேஜினேட்டிவ். நீங்க ஒரு இன்ட்ரோவர்ட்டோ இல்ல லோன் வோல்ஃபோ கண்டிப்பா நீங்க உங்களோட அதிகமான நேரத்தை உங்களோட இன்னர் வேர்ல்டுல தான் நீங்க ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. நீங்க ரொம்பவே கம்மியா யோசிச்சாலும் உங்களோட கற்பனைகளையும் உங்களோட முயற்சிகளையும் பத்தி தொடர்ந்து நீங்க யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க. ஆனா அதே மாதிரி உங்களோட யோசனை அப்படிங்கிறது ரொம்பவே ஆக்கப்பூர்வமாகவும் அதிக கற்பனை திறன் கொண்டதாகவும் இருக்கும். அண்ட் இந்த மொத்த உலகமே உங்களோட தலைக்குள்ள இருந்தாலும் உங்களோட தனி உலகம் அப்படிங்கிறது ரொம்பவே அமைதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும். இதுதான் இவங்களை மற்றவங்களோட சேர்க்காம இவங்களோட வாழ்க்கையை ஃபுல்ஃபில்லா வாழ இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது. நம்பர் 7, யூ ஹேவ் ஸ்மால் சோசியல் சர்க்கிள் ஆஃப் ஹை குவாலிட்டி. லோன் வோல்ஃப் பர்சன் எப்பவுமே தவறான ஒரு ஆளுக்காக தங்களோட நேரத்தை வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. நீங்க ஒன்னா சேர்ந்து இருக்கிற உங்களோட சோசியல் சர்க்கிள் அப்படிங்கிறது ரொம்பவே சின்னதாகவும் ஒரு சில ஆட்களோட மட்டும்தான் இருக்கும். அதுலயும் குறிப்பா நீங்க ரொம்பவே ஆழமா நம்புற அதே நேரத்தில் உங்களுக்கு உண்மையா இருக்கவங்களோட மட்டும்தான் உங்களோட சோசியல் சர்க்கிளை நீங்க மெயின்டைன் பண்ணுவீங்க. அண்ட் இந்த சொசைட்டிக்காகவும் கடமைக்காகவும் ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்றதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அண்ட் இதனால தான் உங்களுக்கு உண்மையாகவும் விசுவாசமாகவும் இருக்கவங்களை மட்டும்தான் நீங்க நண்பர்களாகவும் உறவுகளாகவும் ஏத்துக்குவீங்க. அதுலயே யாராவது உங்களுக்கு எதிரியா செயல்படுறாங்க இல்ல ஃபேக்கா நடந்துக்கிறாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவங்கள உங்களோட வாழ்க்கையிலிருந்து தூக்கி எறியறதுக்கு நீங்க ஒரு நிமிஷம் கூட தயங்குறதே இல்ல. நம்பர் 8, யூ ஆர் a deeply loyal person. லோன் வோல்ஃப் பர்சன் மற்றவங்க கிட்ட ஃபேக்கான ரிலேஷன்ஷிப்பையோ இல்ல தான் ஒரு நல்ல மனுஷன் அப்படின்னு காட்டிக்கணும்னு நினைக்கவே மாட்டாங்க. அண்ட் அதே மாதிரி மற்றவங்க கிட்ட இருந்து மேலோட்டமான சந்தோஷத்துக்காகவோ இல்ல போலித்தனமான பாராட்டையோ பெறணும்னு நீங்க ஆசைப்படவே மாட்டீங்க. அண்ட் இந்த மாதிரி நீங்க இருக்கீங்கன்னா கண்டிப்பா நீங்க ஒரு நல்ல மனுஷன் அப்படின்னு நீங்க டிஃபைன் பண்ணிக்கலாம். ஏன்னா மற்றவங்க உங்களை அங்கீகரிக்கணும் அப்படிங்கிறத நீங்க எதிர்பார்க்கிறதே இல்லை. அண்ட் உங்களோட உண்மையான முகத்தை இந்த உலகத்துக்கு காட்டுறதுக்கும் நீங்க பயப்படுறதே இல்லை. நீங்க உண்மையா மட்டும்தான் பேசுவீங்க. அண்ட் மற்றவங்களுக்கு பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு போலியான நபரா நீங்க இருக்கிறதுனால எந்த ஒரு அர்த்தமுமே இல்லை. அண்ட் இது எல்லாமே சேர்ந்துதான் உங்களோட வாழ்க்கையில உங்களுக்கு உண்மையான ஒரு சில பேரை கொடுத்திருக்கு. அண்ட் அவங்க தான் உங்களோட நேர்மையையும் உங்களோட உண்மையான ஆளுமையையும் பாராட்டுறவங்க. அண்ட் இந்த மாதிரி ஆளுங்க உங்களோட வாழ்க்கையில இருக்கிறத நீங்க நினைச்சு அப்பப்ப பெருமைப்படுவீங்க. அண்ட் அதுக்கான சரியான காரணம் அப்படிங்கிறதும் உங்களுக்குள்ள ஆல்ரெடி இருக்கு. நம்பர் 9, யூ ஆர் பர்சீவிங் எ கிரியேட்டிவ் எண்டோவர். லோன் வோல்ஃப் பர்சனாலிட்டி இருக்கிறவங்க ஏதோ ஒரு வகையில் ஒரு கிரியேட்டிவ் பர்சனாக தான் இருப்பாங்க. இவங்க சிறந்த ஓவியர்களாகவும் கவிஞர்களாகவும் எழுத்தாளர்களாகவும் அண்ட் இவங்களே மியூசிக் கம்போசராகவும் ஃபோட்டோகிராஃபர் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி அமைதியான வேலையை செய்ய இவங்க எப்பவுமே தயாராக இருப்பாங்க. ஏன்னா இவங்களோட வேலை ரொம்ப சுதந்திரமாகவும் இந்த உலகத்தோட மற்ற பகுதிகளில் இருந்து தனித்தும் இருக்கணும் அப்படின்னு இவங்க எப்பவுமே ஆசைப்படுவாங்க. அண்ட் இவங்க தனிமைப்படுத்தப்படுறாங்க அப்படின்னா இவங்க அதை தாராளமாக ஏற்றுக்குவாங்க. ஏன்னா இதுதான் அவங்க தவற விடுற வாய்ப்புகளை அவங்களுக்கு மறுபடியும் பார்க்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. நம்பர் 10, you are thought provoking and when people get you talking. லோன் வோல்ஃப் பர்சன்ட்ட இருக்கக்கூடிய இந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் நம்மளுக்கு என்ன சொல்ல வருதுன்னா அவங்க கொஞ்சமா தான் பேசணும்னு ஆசைப்படுறாங்க அப்படிங்கறதெல்லாம் இல்ல. அண்ட் அதே மாதிரி அவங்களால டீப்பா பேச முடியாதனும் அர்த்தம் இல்ல. அண்ட் இந்த ஒரு வேறுபாடுங்கிறது பொதுவா எல்லாருக்கிட்டையுமே இருக்கக்கூடிய ஒரு குழப்பம் தான். அண்ட் இன்ட்ரோவர்ட்ஸ் பெரும்பாலும் அமைதியா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே கருதுறாங்க. ஆனா அதுக்காக அவங்களுக்கு மற்றவங்களை பிடிக்காது அப்படிங்கறதெல்லாம் அர்த்தம் இல்ல. அவங்களுக்கு அற்பமான விஷயங்களை பத்தி பேச பிடிக்காதுங்கிறது தான் உண்மை. இன்ட்ரோவர்ட்ஸ் தன்னோட நாளை தான் பயன்படுத்திக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஆர்வம் இருக்கிறவங்க. அண்ட் இதனால தான் இவங்க ஆழமில்லாத பேச்சுக்களை பேசுறதுக்கு இவங்களோட நேரத்தை வேஸ்ட் பண்றதில்ல.
அண்ட் ஒரு இன்ட்ரோவர்ட் பர்சன் எந்த அளவுக்கு பேசினாட்டான ஒரு ஆளுன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்படுறீங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு தலைப்பை கொடுத்து அதை பற்றி இன்டெலிஜென்ட்டாக ஒரு கேள்வி கேட்டு பாருங்க. அப்போ தெரியும் அவங்க யாருன்னு. அண்ட் இப்போ நம்ம பார்த்த இந்த 10 அறிகுறிகளில் உங்ககிட்ட எத்தனை அறிகுறிகள் இருக்குது அப்படிங்கிறதையும் உங்களுக்கு லோன் வால்ஃப் பர்சனாக இருக்கிறதுக்கு பிடிக்குமா பிடிக்காதா அப்படிங்கிறதையும் நம்ம சேனல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் கடைசியாக தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.